ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. அனலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், கனலே நம சிவாயம், காற்றே நம சிவாயம். புலியின் தோ இது ஆண்டவனா பார்த்து நம்ம கொடுக்கறது, அதை நாம ஏன் திருப்பி கொடுக்கணும்? எடுத்துட்டு கிளம்படாடி. சிவாய. கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹரவும் நம சிவாய. 1000 ரூபாய் விளையாடுறான். பொருளே நம சிவாயம், புகழே நம இவனா திரும்பி வர்றானே. சிவாயம். இங்கதானே நம எங்கேயாவது விழுந்திருக்கும். நம சிவாய. நம சிவாய. நம சிவாய. ஓம் நம சிவாய. எவனாவது எடுத்தவன் கொடுத்துருவானா? இந்த காலத்துல அதெல்லாம் எவன் கொடுக்க போறான்? என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, இங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்க்கலாம். நம சிவாய, நம சிவாய, ஓம் நம இவன் இப்ப போக மாட்டான் போல் இருக்கே. ஓகே, வண்டி அப்புறமா எடுத்துக்கலாம். இப்ப எங்கேயா போயிட்டு வரலாம். செருப்பு வேற. ச்சே. அப்பாடா, கொஞ்ச நேரம் உட்காரலாம். மூச்சு வாங்குதா? திருட்டு மாங்காதான்டா இனிக்கும். இந்நேரம் போயிருப்பான். மேல போய் கிளம்பலாமா? ஆஹா, இவன் இங்கேயே உட்காந்து குடும்பம் நடத்துவான் போல் இருக்கே. நம்ம எப்படா வீட்டுக்கு போறது? திருட மாதிரி ஓடுனா இப்படி தாண்டா முக்கியம் ஆகணும். நிதானமா இங்கே போய் உட்காரு. அப்பா வேற கரண்ட் பில்லு கட்டணும்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கலாம். டைம் ஆச்சு, கிளம்பலாம். நான் பர்ஸ் எடுத்ததை பார்த்திருப்பானோ, நம்மளையே ஃபாலோ பண்றானே. விடுறா ஜூட். கோடி கோடியா அடிக்கிறவன்லாம் அமைதியா இருக்கான். ஒரு 1000 ரூபாய்க்கு இந்த பாடுபட வேண்டியது இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, பணம் எனக்கு தான்டா. பஞ்சரா? இதுக்கு வேற 1 மணி நேரம் ஆகுமே. ஐயா மன்னிச்சிருங்க, ஐயா மன்னிச்சிருங்க. இந்த வயசு பசங்களே இப்படித்தான்பா. நிதானமா இந்த வயசை தாண்டி போயிட்டாங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் தட்டு தடுமாறிட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஒண்ணுமில்லாம போயிடும். என்ன பண்ண முடியும்? வாப்பா, இதோ வரானே, இவன் தான் என் பையன். என்னப்பா இப்படி பாக்குற? இது கூட படிச்சவன், தஞ்சாவூர்ல இருக்கான்னு சொன்னல, ஏதோ வேலை விஷயமா வந்திருக்கான். வணக்கம் அங்கிள். வணக்கம்பா. சரி அங்கிள், அப்பாட பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். நீ தான் பர்ஸ் எடுத்திருக்கன்னு அவருக்கு தெரியாது. அப்படி இருந்தும் உன் திருட்டு மொழியாலேயே காட்டி கொடுத்துருவ போல. பையனுக்கு பொறுப்பே இல்லப்பா. டிவி படம் கட்டபடி கடைசி நாள்
இன்னைக்கு கட்டவே இல்லை, நாளைக்கு ஃபைன் போட்டு கட்டணும். என்ன பண்ண முடியும்? சரிப்பா, நாளை கட்டிக்கலாம். உன் பையனுக்காக தான் இந்த ஊர்ல வந்து ஒரு வாட்ச் வாங்கினேன். அப்படியே கோயிலுக்கு போனேன். அங்க 1000 ரூபாய் பணத்தோட பர்ஸ் காணாம போயிடுச்சு. அப்படியா? வேற வழியே தெரியாம வாட்சை திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு நேரா வந்துட்டேன். இதெல்லாம் உன் பையன்கிட்ட எதுவும் சொல்லிக்காதப்பா. சரி விடுப்பா. அப்பாடா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இந்த மேல பயமே இல்ல. வெற்றி, வெற்றி, எனக்கு தான் வெற்றி. மானிடா, மற்றவர் பொருளை நீ அபகரித்து அதை நீ பாதுகாக்க நடத்தும் முயற்சியில் உன் உடைமைகளை நீ உன்னை அறியாமலேயே இழக்கிறாய். இதுதான் இயற்கை நியதி.